உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் IAS அகாடமி. SI கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 22க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சைக்காலஜில டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் மற்றும் லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் பார்ட்ல அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கேள்வி 101. குருட்டு மனப்பாடம் என்பது என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் ஏ செயலாற்ற கற்றல், செயல்வழி கற்றல். ஏ மற்றும் பி இரண்டும் தவறு, ஏ மற்றும் பி இரண்டும் சரி. நம்ம குருட்டு மனப்பாடம் அப்படிங்கிறது என்னது? பாசிவ் ரீடிங், செயலாற்ற கற்றல். சோ 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 102. ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் ஏ கருத்து உருவாக்கம், பி பகுத்தறிதல், சி நுண்ணறிவு, டி படைப்பாற்றல். ஓகேவா? ஸ்டெப் வைஸ் திங்கிங் வித் a purpose or goal in mind is defined as option A concept formation, B reasoning, C intelligence, D creativity. So இந்த கேள்விக்கான ஸ்டெப் வைஸ் நம்ம பண்ணோம். என்ன கோல்? ரீசனிங். 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ரீசனிங், பகுத்தறிதல். கேள்வி 103. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்கு எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்கு எண்ணாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க? டிசெண்டிங் ஆர்டர், இறங்கும் வரிசை. அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வரை எழுதிட்டு வரணும். ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். இதை பாருங்க, இதில் பாருங்க 2 9 இருக்கு. ஸோ இது ரெண்டும் இருக்க சான்ஸ் இல்லை. இந்த 2 நம்பர் இருக்க சான்ஸ் இல்லை. இது 2ல 2 9 இருக்கு. ஸோ இதை மாற்றி எழுதுனோம்னா 9 9 5 9 9 4 2, இங்க 9 9 5 1. அப்ப இருக்கிறதுல நமக்கு என்னவா இருக்கும்? ஹையஸ்ட் மிகப்பெரிய நம்பர் இந்த நம்பர் தான் இருக்கும், 9159. ஆப்ஷன் சி. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 9159. கேள்வி 104. கூற்று புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனம் ஆகும், அது ஒருவரின் தன்னம்பிக்கையை சோதிக்கும். முடிவு 1. புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிகவும் கடினம். முடிவு 2. மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? புகைப்பிடித்த மனித பலவீனமாகும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 முடிவுல எந்த முடிவு சரி? ஸோ பார்த்தோம்னா நமக்கு புகைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடுறது கஷ்டம். விடவும் சொல்லுவாங்க, விட முடியாது. ஸோ மனிதனுக்கு புகைப்பிடிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரே கெட்ட பழக்கமா, வேற கெட்ட பழக்கம் இல்லையா அப்படின்னா வேற சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி முடிவு 1 மற்றும் 2 சரி. கேள்வி 105. இந்த கேள்வி பின்வரும் தகவலை அடிப்படையாக கொண்டது. A/B ஓகேங்களா? சிம்பிள் கொடுத்திருக்காங்க. என்பது A வகுத்தல் B. இங்க மீனிங் என்ன? A டிவைடட் பை B. அதான் மீனிங். A இன்டு B என்பது A பெருக்கல் B. இதோட மீனிங் A இன்டு B. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ராம் என்பவரின் வருமானம் A. அப்போ ராம நம்ம A எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு ரவி என்பவரின் வருமானத்தில் ரவிங்கிறவர் B. 80ல் 80%. அப்போ 80%. யாரோட 80% உங்களுக்கு? ரவி. ரவிங்கிறவரோட 80%. ரவிங்கிறோட 80%. அப்போ A ஈக்குவல் டு 80/100 இன்டூ B எழுதணும். நமக்கு A ஈக்குவல் டு எல்லா ஆப்ஷன் A 80 ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேவா? 3 ஆப்ஷன் 80 வந்திருக்கு. டிவிஷன்னா இந்த சிம்பிள் வரணும். இந்த சிம்பிள் இங்க வந்திருக்கு. வச்ச 2 80ல இங்க வந்திருக்கு. ஓகே, இது 2 இருக்க சான்ஸ் இல்ல. இன்டூனா ஸ்டார். அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தான் கரெக்ட். 80 டிவிஷன் பை 100 இன்டூ B. அங்க பாருங்க 2வது டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. 105வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 106. யானையின் அதிகளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி. அதன் வேகங்களை விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க. எது மிக சிறியதுன்னு கேட்குறாங்கப்பா. அப்போ டிஃபரன்ஸ் எது 2க்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அதான் மிக சிறியதாக இருக்கும். எது சிறியதாக இருக்கலாம்னா யானை 20, சிறுத்தை 100. இது 2 தான் டிஃபரன்ஸ் கூட. ஸோ இந்த காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா நமக்கு இது வந்து மிக சிறியதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் ஏ பார்ப்போம். யானை மற்றும் சிங்கம். ஓகே, சிங்கம் மற்றும் சிறுத்தை 3, யானை மற்றும் சிறுத்தை இதுதான் இருக்கிறது டிஃபரன்ஸ் கம்மி. ஆப்ஷன் டி சிங்கம் மற்றும் யானை இல்ல, அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் நம்ம இருக்கிறதுலே பெரிய இடைவேளை. 20 5. அப்போ 1:5. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி யானை மற்றும் சிறுத்தை. கேள்வி 107.
P என்பது டிவிஷன், Q என்பது இன்டூ, R என்பது பிளஸ், S என்பது மைனஸ் எனில் 18Q 12P 4R 5S 6 இன் மதிப்பு என்ன யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம மதிப்பு எழுதுறோம், மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். சயின்ஸை மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 18 Qனா இன்டூ 12, Pனா டிவிஷன் 4, Rனா பிளஸ் 5, S அப்படின்னா மைனஸ் 6. நம்ம போர்ட் மாஸ் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். போர்ட் மாஸ் ரூலில் படி நம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் 12ஆல் 4 வகுத்தோம்னா 3, 18 இன்ட்டு 3, 18 இன்ட்டு 3 54, 54 ப்ளஸ் 5, 54 ப்ளஸ் 5 மைனஸ் 6. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சொல்லலாம், 54 மைனஸ் 1 53, 54 மைனஸ் 1 53. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 53. கேள்வி 108. ஒரு புத்தகத்தின் அத்தியாவசிய பகுதியானது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் a book is ஆப்ஷன் ஏ அறிவு நாலேஜ், பி கல்வி எஜுகேஷன், சி பக்கங்கள் பேஜஸ், டி பிக்சர் படங்கள். ஸோ ஒரு புக்குன்னு இருந்தால் பேஜ் இருந்தால் தான் புக்கு, பேஜ் இல்லைன்னா அது புக்கே கிடையாது. உள்ளுக்குள்ள நாலேஜ் என்ன வேணா வந்துட்டு போட்டோம், நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. உள்ள என்ன இருக்குங்கிறத முக்கியம் இல்லை. ஒரு புக்கு பேஜஸ் இருந்தால் தான் நம்ம அதை புக்குன்னே சொல்லுவோம். 108வது கேள்விக்கான விடை பக்கங்கள் பேஜஸ். கேள்வி 109. ஈரெழுத்து எண்களில் வரும் 7 என்ற எண்ணின் எண்ணிக்கை காண்க. ஸோ எத்தனை 7 2 டிஜிட் நம்பர்ல வருதுங்கிறாங்க. 2 டிஜிட்ல 7 ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வரும்போது 17, 27, 37, 47, 57, 67. ஸோ அதுக்கப்புறம் 70, 71, 72, 73, 74, 75, 76, 7, 9, அதுக்கப்புறம் 87, 97. ஸோ மொத்தம் எவ்வளோ நம்பர் வந்திருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. மொத்தம் நமக்கு 18 நம்பர்ஸ். அதான் 6 பிரிச்சு எழுதிருக்கேன். ஸோ 6 6 எழுதிருக்கேன் 3 வரிசையில். மொத்தம் 18. நம்ம 19 எழுதிடக்கூடாது, அவங்க 7% தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கவுண்ட் த நம்பர் ஆஃப் 7%. 7 என்ற எண்ணில் எண்ணிக்கை காண்க தான். 7 என்ற எண்ணில் தான், எத்தனை 7 கேட்கல. ஸோ மொத்தம் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 18. கேள்வி 110. டேஷ் என்பதுதான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும். ஆப்ஷன் ஏ மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவு பெரும்பாலும் கல்வி தரம் இருப்பது இல்லை, பி வருகை அதிகரிப்பு, சி பெற்றோர்கள் படித்தவர்களாக இல்லை, டி கல்வி அறிக்கையில் ஆண்டு நிலை. ஸோ என்ன நம்ம சொல்லலாம் பாருங்க, எதனால படிக்கல. சரியா படிக்க முடியல என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் நல்லா இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், குவாலிட்டி இல்லை, அந்த பொருள்ல குவாலிட்டி இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ 3ஆவது படிக்கிறவங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிக்க முடியும்னா எஜுகேஷன் அந்த குவாலிட்டி இல்லை, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் நாட் அப் டு த மார்க். 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆஃபன் வாஸ் நாட் அப் டு தி மார்க். கேள்வி 111. ஸோ நமக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 12 மைனஸ் 3 பிளஸ் 5 இன்ட்டு 20. இதை வேல்யூ மாற்றி நம்ம என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம எழுதுவோம். நம்பர் 12 மைனஸ் அப்படின்னு என்னது, மைனஸ்னா டிவிஷன் 3, பிளஸ் பிளஸ்னா இன்ட்டு 5, நெக்ஸ்ட் இன்ட்டுனா பிளஸ் 20. ஸோ மதிப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். நமக்கு இங்கே மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா அடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். 4 டைம்ஸ் 4 into 5 20, 20 plus 20 40. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 40. கேள்வி 112. சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 6% 12, சி 3, அட் 8, $3 அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள்ஸ்க்குலாம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, சயின்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எடுத்து எழுதணும். எழுதிட்டு போர்ட் மாஸ் ரூல்ல நம்ம சால்வ் பண்ண போறோம். $6 பிளஸ் 12, சீனா டிவிஷன் 3, அட்டுனா இன்டூ 8, நெக்ஸ்ட் டாலர்னா மைனஸ் 3. சால்வ் பண்ணுவோம். அடிச்சோம்னா 4 டைம்ஸ் 4 into 8 32, 32 பிளஸ் 6 38 மைனஸ் 3, 38 மைனஸ் 3 35. 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 35. ஒரு ஸ்டெப்ல நம்ம சரியா செய்ய பார்க்கணும். நம்ம இதை எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் ஒரு ஸ்டெப்பு, திரும்ப ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி நிறைய ஸ்டெப்லாம் எழுதுறது யூஸ்ஃபுல்லே கிடையாது. ஸோ 1 ஸ்டெப்ல முடிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணணும். கேள்வி 113. பின் வருவற்றில் சரியாக சி மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்க. சிக்கும் 5க்கும் இடையே வரணுங்கிறாங்க. ஸோ இங்கே சி 5,
சி 5 இருக்கு. ஸோ எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ 6 6 நடுப்புற வர நம்பர் 1 2 3 4 5 6. அப்போ 2. இந்த பக்கம் 1 2 3 4 5 6. அப்போ 2க்கு சென்டர் உள்ளது இந்த பக்கம் 6 6. மீடியமில் இருக்க உங்களுக்கு சிம்பிள் என்னது 2. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2. கேள்வி 114. சீக்வன்ஸை சரியான வரிசையில் அரேஞ்ச் பண்ணணும். மேலே குறிப்பிட்ட சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம்? முதல் எடுத்தோன்னே விண்ணப்பிக்கணும். கரெக்டா? அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் தருவாங்க. விளம்பரத்தை பார்த்தா நம்ம விண்ணப்பிக்க முடியும். அப்போ முதல் விளம்பரம் எல்லாமே 5 ரைட்டு. அதுக்கப்புறம் விளம்பரத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ளிகேஷன் போடணும், விண்ணப்பிக்கணும். 5 6 இது அவுட்டு. 5 6. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அட்வர்டைஸ்மெண்ட், விண்ணப்பம். அடுத்து இன்டர்வியூ, நேர்காணல். நேர்காணல் போகணும், இன்டர்வியூக்கு போகணும். 3. நெக்ஸ்ட் 3 வரணும். இது மிச்சம் ஏ டி தான் நமக்கு வாய்ப்பு. இன்டர்வியூ போன பிறகு நம்ம என்ன ஆகணும்? தேர்ந்தெடுக்கப்படணும், செலக்ஷன் ஆகணும். 1. செலக்ஷன் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க? நம்மள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 4. அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 4. அப்பாயிண்ட் பண்ண பிறகு தான் நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. என்ன பண்ணணும்? விளம்பரம், விண்ணப்பம், விளம்பரம், விண்ணப்பம், நேர்காணல், அப்புறம் தேர்ந்தெடுக்கப்படுதல், நியமனம், பயிற்சி. 114வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 115. எந்த வார்த்தை மற்றவற்றை சார்ந்து அல்ல? கொடுத்துக்காத எது மற்றதை சார்ந்த அல்ல? ஆப்ஷன் ஏ பொருளடக்கம், இண்டெக்ஸ். பி தொகுதி. சி அத்தியாயம். டி புத்தகம். முதல் 3 ஆப்ஷன் ஏபிசி எல்லாமே புத்தகத்துல உள்ள வர்றது. இண்டெக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது? புத்தகத்துக்குள்ள கொடுத்துருக்க சாப்டர்ஸ் எல்லாம் புத்தகத்துக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ள அடங்கி இருக்கும்? புக், புத்தகத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கும். அப்போ 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி புக். கேள்வி 116. கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து 3 என்ற எண் வராமல் இருப்பதை காணுக. ஸோ கொடுத்துருக்க என்ன சொல்றாங்க நமக்கு? ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, நமக்கு 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கணும், முன்னாடி 7 இருக்கணும், பின்னாடி 3 இருக்கக்கூடாது. பின்னாடி 3 இருக்கக்கூடாது. 7 4 3 அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கக்கூடாது. 7 4 பின்னாடி வேற எந்த நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாம். நமக்கு 7 4 எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 7 4 3 அப்ப இது சான்ஸ் இல்லை. 7 4 1 அப்ப ஒரு சான்ஸ். வேற 7 4 2 2 7 4 3 அப்ப நம்ம மொத்தம் எத்தனை சான்சஸ்? 2 சான்ஸ் தான் இருக்கு. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2. கேள்வி 117. எழுத்து எண் வரிசை படுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்விக்கு பதிலளிக்கவும். ஸோ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வலது புறத்துல இருந்து, அப்ப ரைட் சைட்ல இருந்து தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து இல்ல எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தில் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையாக மாறும்? ஸோ என்ன சொல்றாங்க? நம்ம ரைட் சைட்ல இருந்து வரணும். 3வது லெட்டர், நம்பர், சிம்பிள் எது வந்தாலும் பரவாயில்ல. அங்கேருந்து நம்ம வீக்கா மாத்திரம், வீக் டேஸா மாத்திரம். மண்டேல ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ஸ்டே போறோம்னு கேட்கறாங்க. 1 2 3. ஸோ இதுதான் என்னது? மண்டே. அப்புறம் 1 2 3 டியூஸ்டே. 1 2 3 வெனஸ்டே. 1 2 3. ஸோ இந்த எஸ் தான் என்னது? தேர்ஸ்டே. எஸ் தேர்ஸ்டே. 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி எஸ். கேள்வி 118. ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. 12 + 10 அப்படின்னா 1205. 11 + 8னா 885. 14 + 15 என்னன்னு கேட்கறாங்க. என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 12 10 பிளஸ்க்கு வர என்ன பண்ணுவோம்? 12ஐயும் பிளஸ்க்கு வர என்ன பண்ணுவோம்? 12ஐயும் 10ஐயும் பெருக்குவோம். பெருக்குனா பாருங்க 120. பின்னாடி ஒரு 5 சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி 11 8ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 88. பின்னாடி ஒரு 5 சேர்த்திருக்காங்க. லைக் வைஸ் நம்ம 14ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். 14ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். பிரிச்சுக்கலாம். 15 × 10 150. 15 × 4 60. 150ஐயும் 60ஐயும் கூட்டினா 210. அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஆன்சர் 210 வரும். பின்னாடி ஒரு 5 சேர்க்கணும். 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 2105. 2105. 2105. கேள்வி 119. சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவாகும்? அப்ப என்ன சொல்றாங்க? 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர் நடக்கிறாராம். அப்ப 20 நிமிஷத்துல அவர் எவ்வளவு நடந்திருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம ஒரு பர்சன்டேஜ் மாதிரி பாக்ஸ் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இங்க மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதனால என்ன பண்ண போறோம்?
அந்த 1 மணி நேரத்தையும் மினிட்ஸா மாத்திக்க போறோம். ஈஸி. 1 மணி நேரம் நமக்கு எவ்வளவு நிமிஷம்? 60 நிமிஷம். 60 நிமிஷத்துல 6 கிலோமீட்டர் நடந்திருப்பாராம். அப்ப 20 நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பாரு? அவ்வளவுதான். ஸோ இந்த 0 அடிச்சிடலாம். நமக்கு 6 அடிச்சிட்டோம்னா மீதம் உள்ளது 2. அப்போ சோழன் என்ன பண்ண போறாரு? 20 நிமிஷத்துல 2 கிலோமீட்டர் நடக்க போறாரு. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2 கிலோமீட்டர். இந்த மாதிரி கேள்வி நம்ம சால்வ் பண்ணாம பார்த்தாலே சொல்லிடலாம். 1 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர், அப்ப 20 நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறத பார்த்து சொல்லலாம். 66. கேள்வி 120 அரேஞ்ச் பண்ணணும். அறிவியல் முறையை படிக்கும் சரியான வரிசையை தேர்வு செய்யவும். சரி, நம்ம பண்ணணும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வரும்? கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு எது ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம கவனிக்கணும், அப்சர்வ் பண்ணணும். ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்போ கவனிப்பு, அப்சர்வேஷன். 3 எதுல இருக்கு பார்ப்போம். இது 2 இருக்க சான்ஸ் இல்லை. 3 2 ஆப்ஷன்ல இருக்கு. சார் கவனித்த பிறகு என்ன பண்ணுவோம்? கருத்துக்கோள், ஹைபோதிசிஸ் 2 3 2. ஆப்ஷன் ஏல மட்டும் தான் 3 2 அப்படின்னு வருது. ஸோ கரெக்டான வரிசை எப்படி பண்ண போறோம்? கவனிப்பு, கருத்துக்கோள், அதுக்கப்புறம் அனுபவ சோதனை. அடுத்து 1 வரணும். 1 தான் வந்திருக்கு. எம்பிரிக்கல் டெஸ்ட். 4வது என்னது? முடிவுரை, கன்க்ளூஷன். 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 121. பின்வரும் தொடர் வரிசை குறிப்பிட்டபடி என்ன சொல்றாங்க? 1னா ஓடு, 2னா நில், 3 என்பது போ, 4 என்பது உட்காரு, 5 என்பது பொறு. தொடர் வரிசை தொடரும் எனில் குறிப்பின் படி எது வரும்? ஸோ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரணும்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ சீக்வன்ஸ் பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 4 விட்டுறலாங்க. பாருங்க 5 4 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 3க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 2 4 எல்லாம் எப்படி முடியுது? எண்ட் ஆகுது 4 தான் எண்ட் ஆகும். ஸோ 2 4 ஃபர்ஸ்ட் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 4 4ல தான் முடியும். 5 4 3 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2 ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வராங்க. 5 4 ரிமூவ் பண்ணுறாங்க. 3 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணும்? 3 ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணணும். அதே வருஷம் தானே. ஃபர்ஸ்ட் 5 ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 1. அப்போ இங்கே 1 ஆட் பண்ணணும். 1 என்னது? ரன், ஓடு. ஸோ 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, ஓடு, ரன். கேள்வி 122. 42:56. அதே மாதிரி 110 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42 நம்ம என்ன பண்ணலாம்? 2 அடுத்த நம்பர் 6 × 7 2ஐயும் பெருக்கணும்னா 42. ஸோ அதே மாதிரி இங்க அடுத்த நம்பர் என்னது? நமக்கு 7 × 8. இந்த 7 எடுத்துப்போம். 7 × 8 56 சரியா வருது. அதே இப்போ 110 நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ 10 × 11 எடுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரணும்? அந்த 11 அப்படியே எடுத்துக்கணும். 11க்கு நெக்ஸ்ட் நம்பர், அடுத்த நம்பரை பெருக்கணும். 11ஐயும் 12ஐயும் பெருக்கணும்னா 132 வரும். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 132. கேள்வி 123. என்னன்னா மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலனி என்றும், காலனி சைக்கிள் என்றும், சைக்கிள் கடிகாரம் என்றும், கை கடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த ஊர்ல எல்லாம் மாத்தி மாத்தி தான் அழைப்பாங்க போல, மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. பின் வருவையில் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது? ஸோ டைம் எது குறிக்கும்னு கேட்கறாங்க. நம்ம டைம் எதுல பார்ப்போம்? நம்ம டைம் எதுல பார்ப்போம்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாட்ச்ல பார்ப்போம். டைம் வந்து கை கடிகாரம், வாட்ச்ல பார்ப்போம். அவங்க கை கடிகாரம், கை கடிகாரம் ஓகேங்களா. சைக்கிள் கை கடிகாரம் என்றும், கை கடிகாரம் என்ன சொல்லியிருக்காங்க? கை கடிகாரம் விமானம் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச் இஸ் கால்ட் ஏரோப்ளேன். இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் கொஞ்சம் தமிழ்ல குழப்பம்னா இங்கிலீஷ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் தமிழ்ல படிங்க. ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நமக்கு எல்லா கொஸ்டின் வராது. ஒரு நமக்கு கொடுக்குற 40 கேள்வியில ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் அந்த குழப்பம் வரலாம். வந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல குழப்பம் வந்தால் தமிழ்ல பாருங்க, தமிழ்ல இருந்தா இங்கிலீஷ்ல பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ வாட்ச்ங்கிறத எதை சொல்லுவோம்? வாட்ச்லாம் டைம் பார்ப்போம். வாட்ச்ங்கிறத அவங்க ஏரோப்ளேன் குறிப்பிட்டிருக்காங்க. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, ஏரோப்ளேன் விமானம். கேள்வி 124. கடிகாரத்திற்கு தொடர்புடைய வார்த்தை மணி எனில் வெப்பமானிக்கு தொடர்புடைய வார்த்தை எது? இஃப் கிளாக் இஸ் ரிலேட்டட் டு டைம், வாட் வேர்ட் இஸ் ரிலேட்டட் டு தெர்மாமீட்டர்? ஓகே, கடிகாரத்துல டைம் பார்க்கிறோம். ஏ வெப்பம், ஹீட், பி கதிர்வீச்சு, ரேடியேஷன், சி ஆற்றல், எனர்ஜி, டி வெப்பநிலை, டெம்பரேச்சர். நம்ம அவசரப்பட்டு ஹீட்டை குறிச்சிடக்கூடாது, நம்ம உடம்பு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போறோம்? கேள்வி 124க்கு வெப்பநிலை, டெம்பரேச்சர். நமக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன பண்ணுவாங்க? தெர்மாமீட்டர்ல வச்சு செக் பண்ணுவாங்க நம்மளோட பாடி ஹீட் எவ்வளோ, நம்ம டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத ஹீட் பண்ணி சொல்லுவாங்க. அதனால இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 125. கேள்வி 125 பொறுத்தளவு நம்ம அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி அதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம்.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 4 மைனஸ் மைனஸ்னா என்னதுமா? மைனஸ் என்பது பிளஸ் 1. டிவிஷன் இன்டூ 32. இன்டூனா டிவிஷன் 2. ப்ளஸ்னா மைனஸ் 10. ஹோல் டிவிஷன் என்ன வர போகிறோம்? இன்டூ டிவிஷன்னா இன்டூ எழுதணும். அந்த ப்ராக்கெட்டை 7 டிவிஷன்னா இன்ட்டு 3 மைனஸ்னா ப்ளஸ் 8 இன்ட்டுனா டிவிஷன் 4 மைனஸ்னா ப்ளஸ் 7. ஸோ எழுதிட்டோம், 2 ஈக்குவேஷன் எழுதிட்டோம். பண்ணும் அடிச்சு பார்ப்போம். 16 1 × 16 16 + 4 20 20 - 10 10 இன்டூ இங்கே சால்வ் பண்ணுவோம். அடிச்சா 2 7 3 கூட்டினோம்னா 21 21 + 2 23 23 + 7 30. அப்போ 10 × 30 10 30 பெருக்கணும்னா 300. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 300. கேள்வி 126. மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலும் 3 மதிப்பெண்களை பெறுகிறார். தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண்களை இழக்கிறார். அவர் 30 வினாக்களுக்கு விடையளித்து 40 மதிப்பெண்களை பெற்றால் எனில் சரியான பதில் அளித்த வினாக்களின் எண்ணிக்கை காண்க. என்ன அவர் என்ன சொல்லியிருக்காங்க? அவர் ஒரு எக்ஸாம்ல மோகன் டெஸ்ட் எழுதுறாரு. கரெக்டான கொஸ்டின்னா 3 மார்க் தருவாங்களாம், தப்பான கொஸ்டின்னா 2 மார்க் மைனஸ் பண்ணுவாங்களாம். அவர் 30 கொஸ்டின் எழுதி 40 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ மார்க் நல்லா தான் வாங்கியிருக்காரு. அப்போ சரியான கொஸ்டின் அதிகம் எழுதியிருப்பாரா, தப்பான கொஸ்டின் அதிகம் எழுதியிருப்பாரா? பார்த்தீங்கன்னா சரியான கேள்விகள் தான் அதிகம் எழுதியிருப்பாரு. ஸோ அவங்க கொடுத்துருக்கதும் சரியான கேள்வி தான். இருக்கிறதுலே அதிகமானதை நம்ம சரியான கேள்வியை எடுத்துப்போம். 25 எடுத்துப்போமே. 25 கேள்வி கரெக்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு சரியான கேள்விக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பாங்க? 3 மார்க். அப்போ 25 × 3 அவர் 75 மார்க் வாங்கிட்டாங்க. மிச்சம் 25 கொஸ்டின் மொத்தம் 30ல் 25 கரெக்ட்னா 5 தான் தப்பா எழுதிருப்பாப்ல. 5 தப்புனா இன்ட்டு 2 பண்ணோம்னா 10 65 வருது டோட்டல். இது தவறு. டோட்டல் நமக்கு என்ன வரணும்? டோட்டல் மார்க்ஸ் 40 மார்க் தான் வரணும். 65 தவறு. ஸோ ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணுவோம். கரெக்டானது 20. கரெக்டானது 20னா இன்ட்டு 3 60 மார்க்கு. தப்பான கேள்விகள் அப்போ 30ல் 20 கரெக்ட்னா 10 தவறு இன்ட்டு 2 எவ்வளோ 20 மைனஸ் பண்ணோம் 2னா அவருக்கு 40 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 40 மார்க்கு. கரெக்டான ஆப்ஷன் சி. 126 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 20 சரியான விடை. கேள்வி 127. ஒரு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு வினாடிக்கு அது கடக்கும் தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க, km/h கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நமக்கு km/h கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் பாருங்க வினாடி செகண்ட்ல சொல்லியிருக்காங்க, இங்க மீட்டர்ல கேட்டிருக்காங்க. நம்ம கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். நமக்கு இப்போ 100 அப்படிங்கிற 100 m/h நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு மாற்ற போறோம். m/s மாற்றணும். ஏன்னா 1 கொடுத்துறாங்க ஆன்சர். ஸோ 1 × 100 × 1 100 எழுதிடலாம் km/hனா. ஏன்னா 1 நிமிஷத்துக்கு கேட்டிருக்காங்களா, 1 செகண்ட் 1 நிமிஷம் 1 கேட்டா நம்ம 100 எழுதிடலாம். ஆனால் என்ன ஆன்சர் பண்ணணும்? 1 செகண்ட்னு சொல்லியிருக்காங்க, மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ km/h m/s மாற்றணும். அப்போ கிலோமீட்டர் தானே பெருசுல இருந்து நம்ம என்ன மாற்ற போறோம்? சின்னது மாத்திரம். அப்படின்னா 5/18. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் பெருசுல இருந்து m/s சின்னது மாத்திரம்னா 5/18. இது m/s இருந்து km/h மாத்திரம்னா இது அப்படியே மாற்றி எழுத வேண்டியதான் 18/5. ஸோ நம்ம அடிக்க வேண்டியதான். என்ன பண்ணலாம்? கட் பண்ணுவோமா? 2 டேபிள் அடிப்போமே. 50 9 5 × 5 250/9 அடிச்சோம்னா என்ன வரும்? 2 டைம்ஸ் 18 மிச்சம் 7 முறை மிச்சம் 7 வச்சுப்போம். 0 திரும்ப 7 முறை 7 0 போட்டால் 7 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போவோம். முடிவு இல்லை இருக்கு. ஸோ நம்மளே முடிவு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அப்போ 27 நம்ம இவ்வளோ தூரம் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ல எழுதிடலாம். 27ல் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ 27.8 இதை மாற்றிக்கலாம். 7 இருக்கு. ஸோ +1 27.8. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 27.8 மீட்டர். கேள்வி 128. 75 மீட்டர் நீளமுடைய ஒரு ஓடும் ரயிலின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் எனில் 200 மீட்டர் நீளமுடைய ரயிலில் நடைமேடையினை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு யாது? கால அளவு கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பொறுத்தளவு நமக்கு ட்ரெயின் கொடுக்குறாங்க, பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கப்பா. சின்ன ஒரு கரெக்ஷன் தான். சரி, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2 + பண்ணா போதும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இது ஒரு சென்டென்ஸ் தான்.
இதை வச்சு நம்ம மொத்தமாக டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸே நம்ம இந்த ஃபார்முலால முடிச்சிட போகிறோம். டிஸ்டன்ஸ் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் கொடுத்தா என்ன பண்ண போறீங்க, அந்த தொலைவு அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ்ங்கிறது இது ரெண்டையும் நீங்கள் கூட்டி எடுத்துக்க போறீங்க. அப்போ டிஸ்டன்ஸ்ங்கிறது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 200 + 75 275. ஸ்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னா 45. நமக்கு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆன்சர் செகண்ட்ல கேட்டிருக்காங்க, அங்க km/hல இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும்னா 5/18 × t 5/18 × t. ஸோ கட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆல் அடிப்போம். 275 நம்ம 5ஆல் அடிச்சு பார்ப்போம். அடிச்சோம்னா 5 மீதி 2 5 55. மறுபடியும் 5ஆல் அடிச்சோம்னா 11 இங்கே 9 11 9 9ஆல் அந்த 18 அடிச்சா 2 முறை இந்த 2 மேல கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 11 × 2 22 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 22 செகண்ட். நமக்கு d = s × t. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் क्वेश्चन கேட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா km/h அப்படிங்கறத பாருங்க. ஆன்சர் எப்படி கொடுத்திருக்காங்க, செகண்ட்ஸ்ல கொடுத்தாங்கன்னா 5/18 போட்டு மாத்தணும். நமக்கு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவு ஒரு क्वेश्चन கேட்கலாம். அப்படி இல்லனா டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதன் மூலமா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அதனால கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான் நம்ம எஸ்ஏ எக்ஸாம் சைக்காலஜி எக்ஸாம் பொறுத்தளவு. கேள்வி 129. 220 மீட்டர் நீளமுள்ள தொடர் வண்டியானது 60 km/மணி என்ற வேகத்தில் செல்கிறது எனில் 460 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின் பொறுத்தவரை என்ன பண்ணுவோம், இது மாதிரி கேட்டாங்க ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் கேட்டால் என்ன பண்ண போறோம், ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். அதான் டிஸ்டன்ஸ். நம்ம 220 + 460 ரெண்டையும் கூட்டோம்னா 600 680. d வந்து 680 = ஸ்பீடு 60 km/h. ஸோ 60 5/18 × t. t தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கட் பண்ணலாம். என்ன பண்ணுவோம், அடிப்போம். ஸோ 6ஆல் 18 அடிச்சோம்னா 3 முறை. இதுக்கப்புறம் எதையும் அடிக்க முடியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 68ஐயும் 5ஐ மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 68 3ஆல் பெருக்கணும்னா 60 180 8 × 3 24. ஸோ 180 24ஐயும் கூட்டினோம்னா 204. t = 204/5. ஸோ 204 நீங்கள் 5ஆல் அடிச்சிங்கன்னா வரும். அடித்தோம்னா 4 டைம்ஸ். ஸோ அடிக்கிறது இல்லை 0. அப்போ 40 புள்ளின்னு வருது. ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி 40.8 வரும். 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 40.8 வினாடிகள். கேள்வி 130. மிதிவண்டியின் 5 கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் 20 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் 50 நிமிடத்தில் அவர் எவ்வளவு தூரம் செல்கிறார்? அப்ப என்ன சொல்றாங்க, 20 நிமிஷத்துல ஒருத்தர் 20 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர் போறாரா, அப்போ 50 நிமிஷத்துல அவர் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பாரு? 0 0 கட் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 5 × 5 25 25/2 12.5. 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 12.5 கிலோமீட்டர். கேள்வி 131. சுபா என்பவர் 2 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறார் எனில் அதே வேகத்தில் சென்றால் 12 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் கடந்து இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரத்தில் எவ்வளவு போயிருக்காங்க, 35 கிலோமீட்டர் வந்து 2 மணி நேரத்தில் போயிருக்காங்க. அப்போ நமக்கு ஸ்பீடு தேவை. ஸ்பீடு வேணா நம்ம போறோம் டிஸ்டன்ஸ். ஸ்பீடு வேணா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் கிடைச்ச பிறகு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எவ்வளவு தொலைவு நமக்கு 12 மணி நேரத்தில் போயிருக்காங்க கேட்கறாங்க. இதை நம்ம அடிச்சு வரப்போற ஆன்சர் என்ன பண்ண போறோம், வரப்போற ஆன்சர் கூட இந்த ஹவர்ஸை மல்டிப்ளை பண்ண போறோம். அதுக்கு நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க, அடிச்சோம்னா 6 டைம்ஸ் 35 × 6 35 6 நம்ம பெருக்கணும்னா என்ன வரும், 210. 6 × 30 180. 5 × 6 30. ரெண்டையும் கூட்டோம்னா 210. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 210 கிலோமீட்டர். கேள்வி 132. ஒருவர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கிறார். ஒவ்வொரு கிலோமீட்டரை கடந்த பின் 5 நிமிடங்கள் ஓய்வு எடுக்கிறார் எனில் அவர் 5 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடப்பார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு நடந்து போறாரு, 5 கிலோமீட்டர் நடந்து போறாப்புல, ஒரு 10 கிலோமீட்டர் ஓகேங்களா, 10 km/h வேகத்தில் நடந்து போயிட்டு இருக்காப்புல. ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிலோமீட்டர் அவர் கிராஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்து நடக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு டைம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ 5 கிலோமீட்டர், மொத்தம் 5 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு ஸ்பீடு, எவ்வளோ நமக்கு 10 கிலோமீட்டர். அப்ப டைம் ஸ்பீடு நமக்கு என்ன பார்க்க போறோம், ஸ்பீடு வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் அடிச்சோம்னா எவ்வளவு வரும், அப்போ 1/2 hour. அப்போ அரை மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம 30 நிமிஷம் எழுதலாம். அரை மணி நேரங்கிறத
நம்ம 30 நிமிஷம் அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம் மொத்தம் அவர் எவ்வளவு நடந்து போயிருவாரு, 30 நிமிஷத்துல நடந்து போயிருவாரு. ஆனா ரெஸ்ட் எடுத்திருக்காங்க 5 நிமிஷம், 1 கிலோமீட்டர் இருக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளவு நேரம் அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஒரு கிலோமீட்டருக்கு இடையில எவ்வளவு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ மொத்தம் நடந்து போறது 5 கிலோமீட்டர். 1 2 3 4 5. அப்ப 5 கிலோமீட்டர்னா 1 2 3 4 இடைவெளி. அவர் மொத்தம் எத்தனை இடைவெளி எடுத்திருப்பாரு? 4 இடைவெளி தான் எடுத்திருப்பாரு. அப்ப ரெஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா 4 இடைவெளி 5 நிமிஷம். ஒரு இடைவெளியிலையும் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க? 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ரெண்டையும் கூட்டினா அவர் டிராவல் பண்ண மொத்த டிராவல் டைம் 30 + 20 50 நிமிஷம் நடந்திருக்காங்க. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 50 நிமிடங்கள். கேள்வி 133. ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார் மற்றும் மீதமுள்ள 400 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவருடைய மொத்த பயணத்திற்கான சராசரி வேகம் என்ன? சராசரி வேகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு என்னன்னா சராசரி வேகம் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு என்னன்னா இங்க பாருங்க ஹவர்ஸ்ல இருக்கு. இது நம்ம ஹவர்ஸ்ல மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி வேலை. ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், மொத்த தூரம் பை மொத்த தொலைவு அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஈஸி தானே. நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்பீடு கொடுத்திருக்காங்க. நம்ம அதை என்ன மாத்த போறோம், நம்ம டைம் எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். அப்ப 30/6 அடிச்சோம்னா எவ்வளவு மணி நேரம்? 5 மணி நேரத்துல கடந்திருக்காங்க. ஸோ எவ்வளவு மணி நேரத்துல கடந்திருக்காங்க? நமக்கு 5 மணி நேரத்துல கடந்திருக்காங்க. அப்போ 30 கிலோமீட்டர் 5 மணி நேரத்திலையும் மீதமுள்ள 40 கிலோமீட்டர் 5 மணி நேரத்துல கடந்திருக்காங்க. நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னா மொத்த தொலைவு. இந்த 30யும் 40யும் கூட்டினோம்னா மொத்தம் 70 கிலோமீட்டர். மொத்த பயணம் நேரம் 30 கிலோமீட்டர் 5 மணி நேரம், 40 கிலோமீட்டர் 5 மணி நேரம். அப்ப மொத்தம் 10 மணி நேரம் பயணம் செஞ்சிருக்காங்க. அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தோம்னா 7 km/h. 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 7 km/h. கேள்வி 134. ஒரு மகிழுந்து 60 km/மணி என்ற வேகத்தில் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க 40 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்த மகிழுந்து 20 km/மணி விரைவாக சென்றால் அந்த தூரத்தை கடக்க எடுத்து கொள்ளும் நேரம் எவ்வளவு? அப்ப என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் டைம் டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ 4 மணி நேரம் 60 கிலோமீட்டர் வேகத்துல போகிறாங்கன்னா 4 கிலோமீட்டர் வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தை போனால் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன சொல்றாங்க, 20 கிலோமீட்டர் வேகம். பாருங்க நம்ம கொஸ்டின்ல என்ன பண்ணக்கூடாது, கீழே /20 எழுதிடக்கூடாது. 20 km/h ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 60 கிலோமீட்டர் வேகத்துல போறவங்க 60லேருந்து 20 கூட போயிருக்காங்க. அப்போ 60லேருந்து 20 கூட என்ன பண்ணுவோம், 20 + 60 ரெண்டையும் கூட்டி இங்க எழுதணும். 60 + 20 80 km/h வேகத்துல போயிருந்தா எவ்வளவு நேரத்துல போயிருப்பாங்க? 60 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது 4 மணி நேரம் ஆச்சு. அப்ப 80ல போகும்போது நம்ம கொஸ்டின் பார்த்தாலே சொல்லிடலாம் 3 மணி நேரத்துல போயிருப்பாங்க அப்படிங்கிற ரேஷியோ வச்சு சொல்லிடலாம். 4 பங்கு 60, அப்போ 80னா 3ன்னு சொல்லலாம். அடிச்சு பார்ப்போம். 0க்கு 0, 4 அடிச்சோம்னா 2 3. ஸோ உங்களுக்கு 3 ஹவர்ஸ்ல போயிருக்காங்க. 134 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 3 மணி நேரம். கேள்வி 135. 54 km/h வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 54 கிலோமீட்டர் 54 மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 5/18. 18 அடிச்சிங்கன்னா 3 முறை 3 × 5 15. 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 15 மீட்டர் பை செகண்ட். கேள்வி 136. ஒரு காவலர் திருடனை விட 114 மீட்டர் பின்னால் உள்ளார். காவலர் நிமிடத்திற்கு 21 மீட்டர் வேகத்திலும் திருடன் 15 மீட்டர் வேகத்திலும் ஓடினால் காவலர் எவ்வளவு நேரத்தில் திருடனை பிடிப்பார்? சோ நம்ம எவ்வளவு நேரத்துல பிடிப்பாங்க? காவலர் தான் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. சோ காவலர் என்ன பண்றாங்க, 21 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாங்க. திருடன் என்ன பண்றாரு, 15 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாரு. சோ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். என்ன பண்ண போறோம்னா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா கால்குலேட் பண்ணிடலாம். இந்த 2 பேர் வேகம் இருக்கு பாத்தீங்களா, இதை மைனஸ் பண்ணுங்க. 21 - 15 அப்ப என்ன வரும், 6. இங்க கொண்டு டிவைட் பண்ணுங்க. 114 மீட்டர் இந்த 6ஆல வகுத்துங்க. ஆன்சர் 6. பாருங்க, 6 × 2 12, 6 × 20 120. 6 கம்மியா இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும், 19 டைம்ஸ் இருக்கும். 136 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 19 நிமிடங்கள். கேள்வி 137. காரானது 432 கிலோமீட்டரை கடக்க மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அத்தூரத்தை அடைவதற்கு கார் எடுத்துக்கொள்ளும் மணி நேரம் எவ்வளவு? 432 மீட்டர் டிஸ்டன்ஸ், கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 48 கிலோமீட்டர் வேகத்துல போறாங்க. அப்ப எவ்வளவு டைம் எடுக்குன்னு கேக்குறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் டைம் என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. 432/48 2 டிவைட் பண்ணா போதும்.
ஒன்று நீங்கள் வந்து 4 டேபிள் அடித்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 48 × 10 பாருங்க 480, 48 × 10 480, இங்கே 432 கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மைனஸ் பண்ணால் 432. ஸோ 9 டைம்ஸ் அடிபடும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இந்த கேள்விக்கான விடை 137 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 9 hours 9 மணி நேரம். கேள்வி 138. ஒரு மனிதன் 5 km/h வேகத்தில் குறிப்பிட்ட தூரத்தை 3 மணி 48 நிமிடத்தில் கடக்கிறான். அந்த மனிதன் அதே தூரத்தை 28.5 km/h வேகத்தில் கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் நம்ம 2 தான் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா ஹார்ஸ் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை மினிட்ஸா மாற்றுவோம். மினிட்ஸா மாற்றி ஆன்சர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. இங்கே வரும்போது நம்ம செகண்ட்ஸுக்கு மாற்றிக்குவோம். ஸோ 2 ஸ்டெப்ல சால்வ் பண்ணுவோம். அப்படின்னா நமக்கு ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப்பை கவர் பண்ணுவோம். அவரோட டிஸ்டன்ஸ் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அவர் கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா, டிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஸ்பீடு அவர் 5 km வேகத்தில் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காரு பார்த்தா சேம் டிஸ்டன்ஸ் தான். அதே டிஸ்டன்ஸை 28.5 km/h போகும்போது நம்ம எவ்வளோ டைமில் கிடப்பாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுப்போம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 3 hours 48 minutes. இதை நம்ம மினிட்ஸ் எழுதுவோம். அப்போ 3 மணி நேரம் அப்படிங்கும்போது 180 நிமிஷம் ப்ளஸ் 48 நிமிஷம் ரெண்டையும் கூட்டினோம்னா 228 நிமிடம். 228 நிமிடம். ஸோ 228 × 5. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மினிட்ஸ் தானே 228 மினிட்ஸ் நம்ம வந்து km/h இருக்கு. மினிட்ஸா மாத்துறதுக்காக by 60 போட்டுப்போம். ஏன்னா நம்ம மினிட்ஸ்ல எடுத்திருக்கோம், இது km/h இருக்கு. ஸோ மினிட்ஸா மாற்ற by 60 எடுத்துக்குவோம். அடிச்சு பார்ப்போம். 12 times 12 × 2 பாருங்க, 12 × 2 24. அப்போ 12 × 20 டைம்ஸ் வந்து 240னா 228 வந்து உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கும், 19 டைம்ஸா இருக்கும். அப்போ D = 19. D 19 எடுத்துட்டோம். அப்போ 19 ஈக்குவல் டு நம்ம கவர் பண்ண ஸ்பீடு டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பீடு 28.5ங்கிறத நம்ம 285 எடுத்துக்கிட்டோம்னா /10 போட்டுக்கலாம். /10 ஏன்னா நம்ம டெசிமல் அடிக்க கஷ்டமாக இருக்கும். 285 மேலே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். இன்டூ டைம் D = S × T ஃபார்முலா. நமக்கு இங்கே மினிட்ஸில் எடுத்திருக்கோம், செகண்ட்ஸில் ஆன்சர் வேணும். அதுக்காக செகண்ட்ஸில் வேணுங்கிறதுக்காக by 60 ஒரு by 60 போட்டுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம 5 டேபிள் அடிப்போம். 5 டேபிள் அடிச்சு பார்ப்போம். 5 டேபிள் அடிச்சோம்னா 12 முறை நீங்கள் அடிச்சோம்னா 5 3 37 57 வரும். 19ஆல் நம்ம 57 அடிச்சோம்னா 3 முறை 19ஆல் 57 நம்ம 3 டைம்ஸ் அடிக்கலாம். ஸோ 3ஆல் நம்ம அடிக்கும்போது 4, 4ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 40 மேலே வந்துடும். T = 40 நிமிடம். 138வது கேள்விக்கான விடை 138வது கேள்விக்கான விடை ஆன்சர் என்னது? T என்ன பாருங்க, T 4 × 10 40. அப்போ ஆப்ஷன் A 40. 138வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் A 40. கேள்வி 139. ஒருவர் தனது பயண தூரத்தில் 2/11 பக்கங்களை கோச் வண்டியிலும், ஓகேங்களா, 17/22 பங்கை ரயில் வண்டியிலும் மீதமுள்ள 1 கிலோமீட்டரை நடந்து கடக்கிறார் எனில் பயண தூரம் என்ன? நடந்தே கிடக்கிறார் அப்படின்னா பயண தூரம் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பயண தூரம் நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது 2 ஆட் பண்ணிப்போம். அவர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அவர் கோச்லையும் ரயில்லையும் கோச்லையும் எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, எவ்வளவு பங்கு போயிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ மீதம் உள்ள பங்கு தானே அவங்க நடந்து போயிருக்காங்க. இது 2 ஆட் பண்ணுவோம். கோச் அண்ட் ரயில் ஆட் பண்ணோம்னா நமக்கு 2/11 + 17/22 2 ஆட் பண்ணும்போது LCM நமக்கு 22. அப்படின்னா இது 4 × 2 11 × 2 தானே உங்களுக்கு 22. 11ல் 2 டைம்ஸ். அப்போ 2 × 2 4 + 17 4 + 17 21. அப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 22ல் 21 பங்கு ரயில் இதில் போயிட்டாங்க. அப்போ அவர் வாக்கிங் நடந்து போனது எவ்வளோ தூரம், 1/22. ஒரு பங்கு தான் 22ல் ஒரு பங்கு தான் நடந்து போயிருக்காரு. அப்போ அவர் அந்த ஒரு பங்கு என்ன பண்ணியிருக்காங்க, 1 கிலோமீட்டர் தூரம்னு சொல்கிறாங்க. 1 வந்து 1 கிலோமீட்டர்னா அப்போ 22 என்னவா இருக்கும், 22 கிலோமீட்டராக இருக்கும். அப்புறம் மொத்த பயணம் 22 கிலோமீட்டர். 139வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் A 22 கிலோமீட்டர். கேள்வி 140. 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகம் மணி வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு மின் கம்பத்தை கடக்கும் நேரம் என்ன அப்படின்னு இருக்காங்க. சிம்பிள் தாமா. D = S × T. டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு, 100 மீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீடு
30. நமக்கு ஆன்சர் நொடிகளில் கொடுத்துருக்காங்க. அதனால 5/18 இன்டூ டி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணலாம். 1 0 கட் பண்ணிடுவோம். 3ஆல் அடிச்சோம்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். இங்கே 5ஆல் 10 கட் பண்ணோம்னா 2 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டி ஈக்குவல் டு நமக்கு 12 வரும். 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 12 நொடி 12 செகண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சைக்காலஜி பார்ட்டில் நம்ம டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் மற்றும் லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தோம். இங்கிலீஷ் பார்ட்டை பொறுத்தளவு அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கன்வர்ஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 91. ஸோ ரீப்ளேஸ் தி பிரிட்டிஷ் வேர்டு வித் அமெரிக்கன் வேர்டு பண்ண சொல்றாங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின் அப்படின்னா ட்ராஷ் கேன். கொஸ்டின் நம்பர் 91க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ட்ராஷ் கேன். கொஸ்டின் நம்பர் 92. ஃபிஷ் ஃபிங்கர் அதாவது என்னன்னு சொல்லுவாங்க? ஃபிங்கர்னா ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நீங்க கடைகளில் கூட பார்க்கலாம். ஸ்டிக்ஸ்ன்னு இப்போ ஸ்டிக்ஸ் அப்படி வித்துட்டு இருக்காங்க நமக்கு. ஸோ 92வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஃபிஷ் ஸ்டிக்ஸ். 93. கொஸ்டின் நம்பர் 93. பெட்ரோல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அமெரிக்கன் வேர்ட்ல? கேசலின். 92nd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கேசலின். 94th கொஸ்டின் ஃபிளாட் அதுக்கான அமெரிக்கன் வேர்டு ஃபிளாட்னா அபார்ட்மெண்ட். நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அபார்ட்மெண்ட்ங்கிற டேர்ம் நம்மளே யூஸ் பண்ணுவோம். ரெண்டு டேர்மே நம்ம யூஸ் பண்ணுவோம். 94th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அபார்ட்மெண்ட். 95th கொஸ்டின் மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ற டேர்ம் தான். மொபைல் ஃபோன் சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை நான் சொல்லுவோம் செல்போன் அப்படின்னு சொல்லுவோம். 95th கொஸ்டினுக்கான ஆன்சர் செல்போன். 96th கொஸ்டின் டயலாக் அதுக்கான அமெரிக்கன் வேர்ட். டயலாக் என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கன் வேர்ட் யூஸ் பண்ணும்போது அந்த யூஇ மட்டும் கட் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. DIALOG அப்படின்னு ஸ்பெல் பண்ணுவாங்க. 96th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டயலாக். கொஸ்டின் நம்பர் 97. ட்ரக் அப்படின்னா லாரி நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான். 97th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லாரி. 98th கொஸ்டின் கேண்டி ஸ்வீட்ஸ் நம்ம யூஸ் பண்ற வேர்டு கேண்டி ஷாப் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸ்வீட் கடை. ஸோ 98th கொஸ்டினுக்கான ஆன்சர் கேண்டினா ஆப்ஷன் ஏ ஸ்வீட்ஸ். 99th எலிவேட்டர் லிஃப்ட். 99th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி லிஃப்ட். 100th கொஸ்டின் வெக்கேஷன் அப்படின்னா லீவ். ஐடியில் யூஸ் பண்ற வேர்ட் வெக்கேஷன் விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 100th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி லீவ். இந்த வீடியோவில் எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 22க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் பார்த்துருக்கோம். இதோட ஜெனரல் ஸ்டடீஸ் பார்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.